மான்சூன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா வாகமன் வரலாம். ஏன்னா வெதர் சூப்பரா இருக்குங்க. சரிவா நம்ம கிளம்புவோமா? கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம். நல்லா தூங்குறான் இவனை வச்சுக்கிட்டு என்னத்த சுத்துறது. ஆக்சுவலி அட்வென்ச்சர் பார்க் போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் வரும். பயங்கரமான பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கும். என்னத்த சொல்றதுன்னே தெரியல. எனக்கு எப்பவுமே ட்ரிப்ல ஏதாவது தடங்கள் வரும். 20 அடிக்கு மேல யாரும் வந்தா ஒண்ணுமே தெரியல. அந்த சைட்லாம் வண்டி வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகமன்ல டே 2 அண்ட் இன்னைக்கு நிறைய பிளான்லாம் வச்சிருந்தேன். பட் எல்லாமே காலிலேருந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான ஒரு மழை. வெதர் அப்படி இருக்கு. நமக்கு தெரியும் வெதர் இந்த மாதிரி தான் இருக்கும் மான்சூன் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஆரவை வச்சுக்கிட்டு எங்கேயுமே போக முடியல. ஏன்னா அவனுக்கு இப்போதான் கொஞ்சம் ஜுரமாகி கொஞ்சம் உடம்பு சரியாகி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கான். சரி இந்த டைம்ல எதுக்கு மழையில போய் எல்லா இடத்துலயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கா இருக்கு. அண்ட் இந்த ட்ரிப் தான் ஒரு மாதிரி ஒஸ்ட் ட்ரிப்பா இருக்கு. ஏன்னா எங்கேயுமே போய் சுத்தி பார்க்க முடியல. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் எங்கேயுமே போகாம அப்படியே சும்மா அப்படியே எங்க போறோன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்பதான் நான் வீடியோவே ஆன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து அட்வென்ச்சர் பார்க் போக போறோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேராகிளைடிங் பண்ணலாம் அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாம இந்தியாவோட லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாகமன்ல தான் இருக்கு. அதையும் நம்ம இப்ப போய் பார்க்க போறோம். இப்ப அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு. வாங்க இந்த வேகத்தோடய அப்படியே கிளம்புவோம். டீ எஸ்டேட்லாம் உண்மையாலே வேற லெவலுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அதுவும் அதுக்கு நடுவுல நம்ம நடந்து போறதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் செம்ம ஃபீல். பட் ஆரை வச்சுட்டு எங்கேயுமே போக முடியல. அடுத்த வாட்டில் அவனை எங்கன்னா விட்டு வந்துடுங்க, வேலைக்கே ஆகாது. ஏன்னா எங்கேயுமே போக முடியல. நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன். நிறைய ஹிடன் பிளேசஸ் எல்லாம் வர பார்த்து வச்சிருந்தேன். நேத்தும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இன்னைக்கும் மழை வந்து நம்மள சொதப்பிடுச்சு. ஏன்னா நம்ம தனியா இருந்தா ஜாலியா சுத்தலாம் எங்க வேணா. ஏன்னா மழை அது இதுன்னு எதுவுமே நம்ம பாக்குறது கிடையாது. பட் இவனை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எப்படா ஏறினா எந்த பக்கம் ஏறினாமே தெரியல. எப்படியும் ஏறினா எந்த பக்கம் இறங்குறதுன்னு தெரியல. ரூட் இதோ இருக்கா? ஓகே ஓகே இதோ இருக்கு. பாருங்க நம்ம கார் அங்கதான் விட்டு வச்சிருக்கேன். ஆரை உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி அதனாலதான் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே கார்லயே விட்டு வந்துட்டேன். மான்சூன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா வாகமன் வரலாம். ஏன்னா வெதர் சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனா எங்களால தான் என்ஜாய் பண்ண முடியல இந்த வாட்டி. அப்பா ராஜா இதோ யோசிக்கலாம் பயங்கரமா. அடுத்த தடவை எல்லாம் வீட்லயே இருக்க. நீ வெளியே நான் கூட்டிட்டே வர மாட்டேன். சரிவா நம்ம கிளம்புவோமா? கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம். Let's go. இன்னைக்கு என்னலாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்களோ. எண்டமாவனே இதுதான் வாகமன். ஓகே தூங்குறேனி ராஸ்கல். டூருக்கு வந்துட்டு தூங்குறேனி. நல்லா தூங்குறான். இவனை வச்சுக்கிட்டு என்னத்த சுத்துறது. ஆக்சுவலி டீயும் பிரெட் ஆம்லெட்டும் குடிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திருக்கோம். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து இந்த டீ பிரெட் ஆம்லெட் அதுவும் எஸ்பெஷலி இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் கேரளா வந்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நேரா வந்து நம்ம அட்வென்ச்சர் பார்க் தான் பார்க்க போறோம். நேடா போலாமா? இப்படியே தூங்கி இருந்தா எப்படா போறது? நேடா நீ நல்லா தூங்குறேடா. நல்லா தூங்குறான்பா இந்த வெதருக்கு. அவருக்கு அப்படியே இதமா இருக்கு போல இருக்கு. ஜாலியா ஒரு மனுஷன் தூங்கும் போது தான் கேமராவை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்டே காட்டுங்க. வாங்க ஒழுங்கா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஏறி போய் பாப்போம். ஸோ கைஸ் அட்வென்ச்சர் பார்க் வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே இது வழியாக உள்ளே போனோம். வாங்க போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுத்துட்டோம் கைஸ். வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா காருக்கு 30 ரூபாய் அண்ட் ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய். ஸோ மற்றது எல்லாமே நம்ம உள்ள போயிட்டு செப்பரேட்டா பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் பேராகிளைடிங், அதுக்கப்புறம் அங்க உள்ள இன்னும் நிறைய ஜிப்லைன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்க. பட் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அங்க வரலாம் கைஸ். ஆக்சுவலி அட்வென்ச்சர் பார்க் போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் வரும். பயங்கரமான பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கும். அண்ட் உள்ள இருந்து அப்படியே மிஸ்ட் எல்லாம் வெளியே மேல வரும். அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பேராகிளைடிங் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இப்ப பண்ண முடியாது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ள அட்வென்ச்சர் பார்க் தான் போக போறோம். ஸோ போற வழியில இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நின்று நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க இருந்து வியூலாம் வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. ஆனா அந்த டைம் ட்ரையா இருந்துச்சு. இந்த டைம் வந்து செம்ம பச்சை பசேல்னு மிஸ்டோட இருக்கு. ஆனா இன்னைக்கு மிஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இப்பதான் கொஞ்சம் கேப் தெரிஞ்சது. அதுக்குள்ள மறுபடியும் மூடிச்சு. ஆரவ் மண்டையில இன்னைக்கு பனி எல்லாம் ஃபுல்லா இறங்க போகுது.
இங்க பாருங்க ஆளுக்கு அப்படி அப்படியே போறாங்க ஒரு சைடா. ஆனா ஒண்ணுமே தெரியலங்க, உள்ள போய் என்னத்த பார்க்க போறோன்னு தெரியல. வாங்க கைஸ், என்னத்த சொல்றதுன்னே தெரியல. எனக்கு எப்பவுமே ட்ரிப்ல ஏதாவது தடங்கள் வரும். சரி இந்த வாட்டியும் அந்த மாதிரி நிறைய தடங்கள் வந்தது. அதுவும் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து தடங்கள் நிறைய வந்துச்சு. சரி எப்பவுமே வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தடங்கள் இருந்தாலும் நம்ம இந்த ட்ரிப்புக்கு கிளம்பி ஆகிறோம்னு சொல்லிட்டு அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 18 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி கிளம்பினேன். பட் இன்னைக்கு இங்க வந்து சரி இந்த அட்வென்ச்சர் பார்க்ல மெயினா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து இப்பதான் போன 2023 செப்டம்பர்ல ஓபன் பண்ணாங்க, இந்தியாவோட லாங்கஸ்ட் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ். சரி அதை பார்க்கலான்னு வந்தா 10 நாள் அது க்ளோஸ்ல இருக்கான். ஏன்னு கேட்டா மழை ஓவரா இருக்கான், மிஸ்ட் வேற அதிகமா இருக்காமா. சோ ஒண்ணுமே தெரியல, 10 நாளா க்ளோஸ்டு அப்படின்ட்டாங்க. என்னடா இதுன்ற மாதிரி செம்ம கடுப்பாயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாம இங்க நிறைய ரைட்ஸ் இல்ல இன்னைக்கு, என்னன்னு தெரியல. மழையும் ஓவரா இருக்கு. நானே மழையில வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நிறுத்தி தான் வரேன். உங்களுக்கு வீடியோல பாக்குறதுனால தெரியல, அதனால ஒண்ணும் கிடையாது, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சோ அவ்வளவுதான், நாளைக்கு கிளம்பலான்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். வந்ததுக்கு இந்த வாட்ச் டவர்லயாச்சும் எதையாச்சும் பார்த்துட்டு போவோம். என்னத்த பண்றது வேற சரி. இங்க பாருங்க ஸ்கை சைக்கிள் கூட எனக்கு க்ளோஸ் தான், எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஒண்ணுமே தெரியல என்னன்னு போறது, விசிபிலிட்டியே இல்ல ஃபுல்லா. இந்த வாட்டி இங்க வந்ததுக்கு ஒரு பிரோஜனமே இல்லைங்க. வந்து இந்த வாட்ச் டவர்ல வியூ பார்க்கலான்னு பார்த்தா வியூ கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆணியும் தெரியல, ஃபுல்லா ஏதோ சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா என்னத்த பார்க்க முடியும். ஒரு 20 அடிக்கு மேல யாரும் வந்தா ஒண்ணுமே தெரியல. அந்த சைட்லாம் வண்டி வருது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணுங்க, நீங்க மான்சூன் வந்தா வெதர் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தரமான விருந்து. ஆனா எந்த ஒரு ரைடும் வியூ பாயிண்டோ வேற எதுவுமே நீங்க பாக்கணும்னா கஷ்டம் தான். ஆக்சுவலி நீங்க வெதர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பேடா இருக்கு. ஸோ அதனால 70% ஆஃப் ரைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அலோடு கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்த வழியா போயிட்டு சும்மா அப்படியே உள்ள பார்ப்போம். ஆனா இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இங்க பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்கு. ஆனா வாகமன் வெதர்லாம் உண்மையிலே சொல்றேன், கொடைக்கானலே சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அவ்வளோ மிஸ்ட்டுங்க. இவ்வளோ மிஸ்ட் வந்து நான் மூணாறுலயும் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வாகமன்லயும் பாக்குறேன். இந்த 2 ஊருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தரமான இடம். என்ன பண்றது, மிஸ்ட் இருந்தா சில விஷயங்களை பண்ண முடியல. விடுங்க பாத்துக்கலாம், மறுபடியும் வாகமன் வருவோம். என்ன பண்றது, வேற வழி கிடையாது, வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த ஊர் அந்த மாதிரி நிறைய இடம் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மாண்டேஜ் ஷாட்டாவது எடுக்கலான்னு பார்த்தா சுத்தி ஒண்ணுமே தெரியலங்க. 10 அடி தூரம் யாராவது வந்தா கூட தெரிய மாட்டேங்குது. ட்ரோனுக்குன்னு ஒண்ணுமே எடுக்க முடியாது. இந்த ட்ரிப்ல பயங்கர சஃபர் ஆகுறது என் ஒய்ஃபும் என் பையனும் தான். பாருங்க என்ன பண்றது, அவனை பாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. இந்த ட்ரிப்ல இவனும் ஒரு பாதி காரணம் தாங்க. ஆனா என்ன பண்றது, வெதர் இப்படி அமையுது, அவ்வளவுதான் கைஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ்ட் லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். பட் நம்மளால போக முடியல, மழை வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பெய்யுதுங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, அப்படியே நம்ம வந்த வழியே பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலி இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து நல்லா இருக்குங்க. உண்மையிலே நீங்க ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸோடயோ வந்தீங்கன்னா இங்க ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருக்கு. இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பேராகிளைடிங் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு, இன்னும் நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி மான்சூன் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ஜாய் பண்றதுக்கு. நீங்க வந்து நார்மல் டைம்ல வரலாம், சம்மர் டைம்ல இல்ல போஸ்ட் மான்சூன் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இனிமே அவ்வளவுதாங்க, இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். அடுத்து எந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும்னு தெரியல, பாக்குறேன் வாங்க அப்படியே அந்த வேலை சொல்றேன். இப்பதான் கைஸ் கொஞ்சோண்டு அந்த ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனா போக முடியல. இவ்வளோ கிட்ட வந்துட்டு அதை போக முடியல பாருங்க கைஸ். அந்த மலை தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கல் பாரா. சோ அங்க இருந்து வியூ பாக்குறது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்ல நீங்க இங்க சன்செட் பார்க்கலாம். பட் இப்ப எந்த செட்டையும் பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் கவர் ஆயிட்டு இருக்கு. சோ இதுவுமே ஈவினிங்ல வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், என்னோட பழைய வீடியோ நான் இதுல அட்டாச் பண்றேன். அது நான் பிப்ரவரி மாசம் வரும்போது எடுத்தது. சோ அதையும் அப்படியே பாருங்க. உங்க சூர்யா சிரிப்பு சிரிங்க நீங்க. அருவே கடைசியில நான் உன் கூட தாண்டா வந்து வாகமன்ல வெள்ளான்னு வந்திருக்கு. ஊருக்கே போயிடுவோமா? நீங்க பேசாம அமெரிக்காக்கே போயிடுங்க டாடி. 3 நாள் ட்ரிப் போட்டோம், அதுல 2 நாள் வீணா போச்சு. இன்னும் 1 நாள் தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னத்த வாகமனா என்னென்னவோ சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு வந்தீங்க, கடைசியில இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் டென்ஷன் ஆக போறேன், அப்ப இருக்கு உங்களுக்குலாம். சோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகமன்லயே நேச்சரா இன்ஃபினிட்டி பூல்னு ஒரு இடம் இருக்கு. இது வாகமன் டவுனுக்குள்ளே இருக்கு, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. சோ அந்த இடத்த தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுக்குள்ள வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து கார் எடுத்துட்டு வராதீங்க. பைக்கா இருந்தா கொஞ்சம் தூரம் வரலாம், இதுவே காரா இருந்தா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ என்னோட காரை வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு இடத்துல பார்க் பண்ணிருக்கேன். இந்த இடம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரிட்டர்ன் பின்னாடி போயிருப்பேனா இல்லையானே தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வர ரூட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. இதுக்குள்ள நீங்க எப்படி யூட்டன் அடிப்பீங்க, இந்த ஒரு இடம் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் நடந்து போற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் யாரு வீட்டு வாசல்னு தெரியல, வண்டி இங்க விட்டுட்டேன். பட் கார்ல வராதிங்க, அதான் நான் சொல்லுவேன். இதுல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வீல் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிச்சு.
பட் இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க இப்போ நம்ம அந்த இன்ஃபினிட்டி பூலுக்கு போவோம். ஸோ கைஸ், பார்க்கிங்ல இருந்து நம்ம ஒரு 100 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 100 மீட்டர்ஸ். கொஞ்சம் கடினம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டீப்பாக இறக்குதுங்க. ஸோ இது நான் கூகுளில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன். அதாவது லாஸ்ட் டைம் February வரும்போதே போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தண்ணி இல்லை. ஸோ இப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வெட்டாக இருக்குங்க இங்கெல்லாம். ஆனால் இதுக்கப்புறம் ரூட் எப்படி போகிறது? இதோட ஏதோ எண்டான மாதிரி இருக்குது. ஐ திங்க் இந்த லெஃப்ட் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நமக்கு நேரமே சரியில்லை கைஸ். அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கும் போக முடியல. ஏன்னா அங்கே ஏதோ ஒர்க் நடக்குதான். அதனால ரூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அதனால அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரட் ஹில் வியூ ரெசார்ட். நம்ம ஆல்ரெடி தங்கியிருக்கோம் லாஸ்ட் டைமு. அதே இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையாலே இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னே எனக்கு புரியல. எதுவுமே செட் ஆகலை. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். இந்த ட்ரிப்பில் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. எல்லா இடத்த பற்றியும் நான் சொல்கிறேன். ஆனால் எதையுமே என்னால் நேரில் போய் அந்த இடத்துல நின்று உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னு தெரியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையல. பட் இந்த இடங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அப்போ நான் அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா சுச்சுவேஷன் கைமீறி போயிடுச்சு.